ஸோ லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்குமே. நான் அந்த வீடியோஸில் எல்லாத்தையுமே வந்து ஹாப்பியாக தான் சொல்வேன், எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் பேசுவேன். நெகட்டிவாக பெருசாக எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா பார்க்குற 1 செகண்ட் பார்த்தாலும் 1 மினிட் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அதுலேருந்து எதனா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும் அப்படி தான் நினைப்பேன். அப்படி தான் வந்து இந்த பெங்களூருக்கு வந்து இப்போ 3 இயர்ஸ் வந்துருக்கு. இந்த லாஸ்ட்டு 2.5 இயர்ஸாகவே நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து தனியாக ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்ப வீக்காக இருக்கேன். என்னால் ஹேண்டில் பண்ணாத சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கு. ஹஸ்பண்ட் கிட்ட பாதி தெரியும், பாதி சொல்லவே மாட்டேன். நானே ஃபீல் பண்ணிவிட்டு சப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அமிதேஷ் ஹர்ஷினி 2 பேரும் அந்த அண்ணன் தங்கச்சி பாண்டிங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் அது எனக்கு கிடைக்கனாலும் இன்னைக்கு அவங்க 2 பேருடைய லவ், அவங்களுடைய பாண்டிங், அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்க பேசுறது கொஞ்சிறது அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இப்போ ஒன்றுமே ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்து